இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நெறைய பெண்கள் குழந்தைய ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு போறாங்க. ஆனா, இவ்ளோ பெண்கள் குழந்தை வரம் வேண்டி, இவ்ளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு வேண்டுதல்கள் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்கள் வந்து அந்த வேண்டுதல செய்யும்போது, ரொம்ப மனமுருகி, அழுது, கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதல் எல்லாமே முடிச்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நெனைக்கும் போதே, அவங்களோட கண்கள்ல தண்ணி வர்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவங்க வந்து 2020ல கல்யாணம் ஆச்சு. ஒரு 3 வருஷமா குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாரும் சொன்னாங்க. அங்கே ஆரம்ப பிரதேசப்பட்டு வன்சா பச்சா குழந்தை 2023 வந்து நான் வந்து வன்சா பச்சா 2024 எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதுல என்ன ஒரு அழகுனா என் குழந்தை வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தது. அது காட் கிஃப்ட். ஆறுமுக பிரதேசம் ரொம்ப நாள் வந்து திரும்பவும் வேண்டுதல் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம். அது வந்து இப்ப அரிசி இந்த காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனோம். வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஏன்னா அன்னதானத்துக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? வருவீங்களா? இதுக்கப்புறம் வருஷம் வரும். கண்டிப்பா இதுக்கப்புறம் வருவோம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வருவோம். அந்த ஆறுமுக பிரதேசத்தை வந்து வரவேற்பாரு.